ஆண்டவரே, இந்த அடுத்த 20 நிமிடங்கள் நான் கதைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் என்னிலிருந்து உம் என் வார்த்தைகளுடன் உமது குழந்தைகளுக்கு முழு மனதுடன் முழு முழு சித்தருடன் கதைக்கிறதுக்கு உதவி ஆமென். இயேசுவுக்கே புகழ். இன்றைக்கு நாங்க பார்த்தோம்டா முக்கியமான முதலாவது வாசகம் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த எசாயா புத்தகத்தை நாங்க எடுத்து பார்த்தோம்டா முதலாவது வாசகத்துல சொல்லுது, மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையை ஆக உன்னை ஏற்படுத்தினேன் சொல்லிதான் எழுதியிருக்கிறது. நான் எனக்கு பிடிச்ச பைபிள்ல இருக்க பிடிச்ச புத்தகங்கள்ல முக்கியமான புத்தகங்கள் ஒன்று தான் எசாயா புத்தகம். அதுல முதலாவது பகுதி கொஞ்சம் அழிவு, கடவுளின் மீது நம்பிக்கை இல்லை என்று போனாலும் ரெண்டாவது பகுதி வந்து முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய அளவு மாதிரி வந்து எப்பயுமே நம்பிக்கை, புது வாழ்வு, கடவுள் மீது எப்பயுமே ஒரு பற்று. கடைசி பகுதி வந்து கடவுள் எப்படி அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாரு என்று சொல்லித்தான் எழுதியிருக்கிறது. நாங்க இப்ப பார்க்கறதுக்கு அதே போல இந்த எசாயா புத்தகம் தான் இயேசு தனது பணியை ஆரம்பிக்கும் போது நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முதல்ல நாங்க அதை வாசிச்சோம். அவர் வந்து பாலைவனத்துல சோதிக்கப்பட்டு எருசலேமுக்கு சென்ற போது அவர் வந்து சினகாக்ல ஒரு எடுத்து அவருடைய படி எடுத்து வாசிக்கிறார். அதுல வந்து அவருக்கு வாசிக்கும் அந்த ஆவியானவர் ஒரு வார்த்தை, என் ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது என்று சொல்லி அந்த வாசிக்கும் அந்த முதலாவது வாசகம் இந்த சாய புத்தகத்திலிருந்து எழுது. எனக்கு பிடிச்ச புத்தகம், அதனாலதான் சின்ன ஒரு ஹிஸ்டரி ஒன்று கொடுத்துட ஆரம்பிக்கும். நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் உங்களுக்கு என்னோட வாசங்களை பார்த்துப்படுறதுக்கு. நாங்கள் பார்த்தோம்டா இன்றைக்கு எசாயா 49:8 எடுத்தீங்கண்டா மிகவும் பாசிட்டிவா நாங்கள் இன்றைக்கு எங்களை வாழ்க்கையில பல பிரச்சனைகள்ல ஓடிக்கொண்டிருக்க நேரத்துல இந்த வாசனத்தை பார்க்கும் போது, நான் தகுந்த வேளையில் உமக்கு பதிலளித்தேன், விடுதலையில் உமக்கு துணையாயிருந்தேன், நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாலடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள், இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள் என்று சொல்லியிருக்கு. இந்த வசனத்தை நான் கடைசியா திரும்ப கதைக்கிறேன். ஆனா அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்றாலும் பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும், வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்பொலிகளை காண்படும். நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப கொழும்புல எல்லாம் இந்த காலத்துல சில பகுதிகள்ல எல்லாம் வெப்ப காற்று வந்து சரியான வெயில் கூடையா இருக்குது. ஆனா இந்த பல வருடங்களுக்கு முன்ன எழுதப்பட்டதுல எழுதியிருக்கு, இறை மக்களுக்கு எப்பொழுதும் பசி இருக்காது, தாகம் இருக்காது, வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களுக்கு வாட்டாது. அவர்கள் இறைவன் எப்போதும் அவர்கள் மேலு கருணையா இருப்பார். அவர் மீது நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். பாலைவனத்தில் எப்போதுமே நீரூற்றுகள் முக்கியம். இப்ப இதுல இன்னொன்று எழுதியிருக்கு, என் மலைகள் வழிகளை அமைப்பேன், நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும் என்று சொல்லி எழுதியிருக்கு. இப்படி இந்த பார்த்து கொண்டு போனீங்கன்னா இந்த முழு எசாயா புத்தகத்திலேயும் ஆண்டவர் வந்து எவ்வளவு இரக்கமும் கனிவும் உடையவர், அன்பும் உடையவர் மற்றும் உண்மையானவர், தூய்மையானவர், தடுக்கி விழுந்த சந்தர்ப்பத்துல எல்லோரையும் தூக்கி விடுபவர். அவர் நாங்கள் என்னத்தான் பாவங்களை செய்திருந்தாலும் அவருடைய சந்தர்ப்பம் எப்பயுமே எங்களை வந்து இரக்க செயல்களும் இரக்கமும் கனிவும் உடையவர் என்று எழுதியிருக்குது. இதுல இன்னொரு இந்த எசாயா புத்தகத்துல இருக்க முக்கியமான ஒரு வசனம் என்று சொன்ன போனா, பால் குடிக்கும் தன் மகவே தாய் மறப்பாலோ, கருத்தாங்கின் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடனும் நான் உங்களை மறக்க மாட்டேன். அதாவது இந்த வசனத்துல முழுக்க சொல்லுவது இந்த எசாயா புத்தகத்துல இருக்கிற முக்கியமான வசனங்கள்ல இது
இது இன்றைக்கு இந்த வாசகத்துல இருக்கிற முதலாவது வாசகத்துல எழுதப்பட்டு இருக்குது. ஒரு ஒரு தாய் தந்த பிள்ளை எப்படி மறப்பார்? பால் கொடுக்கும் பிள்ளை எப்பொழுதும் மறக்க மாட்டார். அதே போல தந்த பிள்ளை எந்த ஒரு காரணத்திலும், எந்த ஒரு நிலையிலும், எந்த ஒரு வயதிலும் தாய் தன்னை மறக்க மாட்டார் எழுதியிருக்கு. இதற்கு நான் ஒரு கதை ஒன்று சொல்றேன். நானும் கேள்விப்பட்ட கதை ஒன்றுதான். ஆஹ் நீங்கள் சில நேரத்துக்கு இந்த நமது அருகில் இருக்க நாடான ஆஹ் இந்தியாவில் இந்த அரசரை பற்றி சிலது கேள்விப்பட்டிருக்க சந்தர்ப்பம் உண்டு. சத்ரபதி சிவாஜி மகாராஜா என்று சொல்லி ஒரு அரசர் இருந்தார். அவருடைய ரகிட் ஃபோர்ட் என்று சொல்றார். அதுதான் அந்த கோட்டையின் பேர். அது பலமான கோட்டை. அந்த கோட்டையின் சிறப்பு என்னன்னா, அது ஒரு மலையில இருக்கும். இந்த மலை வந்து 90 டிகிரி ஸ்லோப். அந்த மற்ற இடங்கள் மாதிரி சரிவான இல்லாம நேர் செங்குத்தா அந்த மலை இருக்கும். அதுக்கு உள்ள வந்து அவர்களுடைய அரச பரம்பரைகள் அமைச்சர்களுடைய இருந்தாலும் அந்த கோட்டைக்கு வெளியில தான் சாதாரண பொதுமக்கள் இருப்பாங்க. அந்த கோட்டைன்ற ஒரு படத்தை நான் எனக்கு தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சதா இருந்தது நேற்று. பாப்போம். இந்த கோட்டை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கோட்டை வந்து எந்த ஒரு வீரனாலும் இதுக்கு முன்னால ஆட்கொள்ள முடியல. அதனால பாதுகாப்பாளனாக அந்த அரசருக்கு அமைந்திருந்தது. ஆனால் அந்த கோட்டைக்கு வெளியில இருந்து தினமும் ஒரு பால் விற்கிற ஒரு 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 சாதாரண ஒரு பெண்மணி தினமும் உள்ள அந்த கோட்டைக்குள்ள போயிட்டு தன் வீட்டில் கறந்தெடுக்கப்பட்ட பாலை கொண்டு போயிட்டு விற்று போட்டு திரும்ப வீட்டுக்கு போவார். அந்த கோட்டையில ஒரு சிறப்பு இருந்தது. காலையில சூரியன் உதிக்கும் டைம்ல தான் கோட்டையின் கதவுகள் திறக்கப்படும். பிறகு இரவு சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் இரவுக்கு மூடப்படும். அதுக்கு பிறகு எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த கோட்டை திறக்கப்பட மாட்டோம். ஒரு நாள் இப்படி அந்த அவர் இந்த இந்த லேடியின் இருக்கானி என்று சொல்லப்படும் இந்த லேடியின் என்ன சொல்றது, அந்த கோட்டைக்குள்ள போன பிறகு அவக்கு ஒரு அன்றைக்கு லேட் ஆகுது. லேட் ஆனா என்ன நடக்குதுன்னா கோட்டையின் கதவுகள் மூட்டப்படுது. இவ போயிட்டு காவலாளி கிட்ட சொல்றா, இந்த இந்த கதவை திறாங்க, எனக்கு ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, வீட்டுல பால் குடிக்கிற பிள்ளை, அதனால எனக்கு ஒன்றும் இந்த கட்டாயம் எனக்கு இந்த நான் போகலாட்டி எனக்கு பிள்ளைக்கு பால் இல்லைன்னு சொல்லி அவருக்கு சொல்றாரு, சாரி, ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் தான், கதவை திறக்க முடியாது. அரசருக்கு தவிர இந்த கதவு இந்த சூரிய அஸ்தமித்த பிறகு திறக்க மாட்டேன். அப்ப இவ அழுது கொண்டே அன்றைக்கு திரும்ப அடுத்த நாளும் வருது. அந்த ஷிப்ட்ல இருக்கிற ஆக்களை தான் மார்னிங் கதவை திறக்க வேண்டும். கதவை திறக்கும் போது இந்த கோட்டைக்குள்ள அழுது கொண்டிருந்த மனுஷன் திரும்பவும் வெளியில பார்க்கும் போது தவ பால் இதோட நிக்கிறா. உள்ள வந்து பால் கொடுக்கறதுக்கு வந்து நிக்கிறா. இப்போ கேக்குறாங்க, எப்படி நீ வெளியில போனன்னு சொல்லி. அப்ப அவ சொல்றா, இல்ல, எனக்கு இந்த கோட்டை வந்து நான் அந்த கோட்டையிலிருந்து கீழே இறங்கி கீழே இறங்கி போனேன்னு சொல்லி சொல்றேன். அப்ப அவ கேக்குறாங்க, இந்த கோட்டையை வந்து எந்த ஒரு எதிரி நாட்டு வீரனாலும் ஆட்கொள்ளப்படாத முடியாத ஒரு கோட்டை, எப்படி இதாகுனா இது பொய் சொல்றா என்று சொல்லி அரசர்கிட்ட கொண்டு போயிட்டு விட்டுறாங்க. அந்த அரசரும் கேட்கிறார், நீ எப்படி செஞ்சேன்னு. நான் இந்த பிள்ளைன்ற மேல இருக்கிற பாசத்துக்காக நான் இதை வந்து கோட்டையை கடந்து சென்றேன் நான் இரவு சொல்லி. அப்ப அவர் திரும்ப செஞ்சு காட்ட முடியுமா சொல்லி காட்டுறேன். அவர் முயற்சிக்கிறா, அவருக்கு முடியாம போக அவர் சொல்றார். அவர் சொல்றாரு, ஓகே, நான் புரிஞ்சுக்கொள்றேன், உண்ட பிள்ளைன்ற மேல பாசமா இருந்தபடியால நீர் இதை செஞ்சிருக்கிறீர், இப்ப உனக்கு செய்ய முடியாம இருக்குது என்றா அந்த இருட்டிலையும் அந்த ஒரு குளிரான நேரத்திலையும் இதை செஞ்சிருக்கு. அதுதான் இந்த ஒரு இருக்கானி த பிரேவஸ் மதர் என்று சொல்லி அந்த ஒரு கதை ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தாயால எந்த ஒரு வீரனாலும் எதிர்கொள்ள முடியாத ஒரு கோட்டையை கடந்து செல்ல முடியும் என்றா எங்கட இறைவன் எங்கட மேல வச்சிருக்க அன்பு எவ்வளவு தூய்மையானது, எவ்வளவு ஆழமானது என்று உங்களுக்கால புரிஞ்சுக்கொள்ளும். நாங்கள் எவ்வளவு தான் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை வந்து மன்னித்து தினமும் திரும்ப திரும்ப எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி, தன்மை அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நாங்க தொடர்ந்து இந்த முதலாவது வாசத்துக்கு பிறகு நற்செய்தி வாசகம் பாத்தீங்கன்னா
இறந்தோரை தந்தை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தன் விரும்பியவர்கள் வாழ வைக்கிறார். நேற்றைய நற்செய்தி வாசகத்தை பார்த்தீங்கன்னா யோவான் 5வது அதிகாரம் 16வது வசனத்தோட முடியுது. இன்றைக்கு 17வது வசனத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இயேசு அவர்களிடம் என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் ஆரம்பிக்கும். இந்த கதையை கொஞ்சம் பாத்தீங்கன்னா நேற்று 38 வருடமாக ஆஹ், ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒருவரை பெத்சாயிதா குளத்துக்கு அருகில் இருக்கும் அவரை இயேசு வந்து அவருக்கு அவருக்கு ஊனமுற்றபடியால் அவருக்கு அந்த குளத்தில் இறங்கி அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாத, குணமாக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் போது இயேசு அவரிடம் வந்து அவரை குணப்படுத்தினார். அத கடைசியா அவர் வந்து திரும்ப வந்து அந்த குணப்படுத்திட்டு அந்த கூட்டத்துல இருந்து அவர் வெளியில சென்றாலும் திரும்ப அவரிடம் வந்து சொல்றார், நீ பாவம் செய்யாதே சொல்லிட்டு போறார். அப்ப அவர் வந்து இந்த அங்க இருக்கும் அதிகாரிகள் வந்து கேட்கிறாங்க, யார் உன்னை குணப்படுத்திட்டு? இயேசு என்று சொல்லி. இப்ப அதுக்கு பிறகு அந்த அவரை வந்து அந்த குணமாக்கப்பட்டவரை துன்புறுத்துறாங்க. இப்ப இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காட்சி வந்து இந்த பக்கத்துல திரும்ப இயேசு வந்து அந்த அதிகாரிகளிடம் யூத அதிகாரிகளிடம் போய் சொல்றார், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். இதுல ஒரு முக்கியமான காட்சி எனக்கு புரிஞ்சதுண்டா, ஒரு ஒரு நண்பருக்கு உதவி செய்ய போயிட்டு இப்ப ஏதாவது பிரச்சனையா இருக்கும் போது நாங்கள் ஓடிக்கொண்டு போயிட்டு கேட்போம் தானே, என்ன பிரச்சனை? இப்ப இந்த இந்த சூழ்நிலைகளை பாத்தீங்கன்னா பிக் மேட்ச் ஓடிக்கொண்டிருக்குது. பிக் மேட்ச்ல பாதி பிரச்சனை வர்றது நண்பர்களுக்கு உதவி செய்ய போனனால வர்ற பிரச்சனைகள். இதே போலதான் இந்த இடத்துலயும் இயேசுநாதர் இன்னொரு ஒருவருக்கு அவர் குணப்படுத்தப்பட்டவருக்கு பிரச்சனை டக்குன்னு ஓடிக்கொண்டு போயிட்டு அவருக்காக கதைக்கிறார். எங்கட வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாங்கள் இயேசுநாதருக்கு எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் போது கட்டாயம் இயேசு எங்களுக்காக வந்து கதைப்பார். அவர் எந்த ஒரு பிரச்சனையிலையும் அவர் பின்தங்க மாட்டார். அதுதான் நான் இந்த இடத்துல முக்கியமா சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்ப தொடர்ந்து நாங்க பார்த்தோம்டா அவருக்கு வந்து அவர் இன்றைக்கு சபாத் நாள், அதனால அவர் வந்து இன்றைக்கு அவர் எந்த ஒரு புதுமைகளையும் செய்யக்கூடாது என்று சொல்லி, இது முதலாவது செய்த புதுமை இல்லை. இதுக்கு முதல்லையும் பல புதுமைகளை சபாத் நாள் செஞ்சாலும் இந்த அவர் வந்து தான் வந்து இறைவனுடைய மகன், இறைவனுடைய வல்லமை தனக்கு இருக்குது அப்படி அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை சொன்னபடியால அந்த யூத அதிகாரிகள் தொடர்ந்து அவர் மேல கோவப்படுறாங்க. அப்ப அவர் என்ன யோசிக்கிறாங்கடா, நான் தொடர்ந்து இப்படி கோவப்படுறதுக்கு அவர் ஒரு வார்த்தையை சொல்றார், இறந்தோரை தந்தை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தன் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார் என்று சொல்லி ஒரு வாசகத்துல அடுத்த ஒரு லைன்ல சொல்றார். அப்ப இதுல நாங்கள் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்க, இறைவனுக்குரிய அனைத்து பவர், அவருக்குரிய அனைத்து விஷயங்களும் அவருடைய மகனான இயேசுக்கும் உள்ளது என்று. இப்ப நீங்க வந்து நான் ஒரு இதுல வந்து ஒரு முக்கியம், என் வார்த்தைகளை கேட்டது காலம் வருகிறது, அப்போது இறைமகன் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்ப நீங்க இந்த பொரல்ல செமெட்ரிக்கு போனீங்கண்டா நீங்க கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வசனம் ஒன்று எழுதியிருப்பாங்க, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இவரும் என்றும் சாக மாட்டார்கள், கல்லறைகளிலும் எழுதியிருப்பாங்க. ஒரு முக்கியமான நினைக்கிறேன் யோவான் 11:25 வசனம் நினைக்கிறேன். அந்த வசனத்தை வந்து முக்கியமா எழுதியிருப்பாங்க. அப்ப அதே வந்து இந்த லைன்லயும் திரும்ப சொல்றார், இந்த யோவான் 5வது அதிகாரத்திலையும் சொல்லப்படுது, இறைமகனின் குரலை இறந்து கேட்பர் என்று சொல்லி. அப்ப அடுத்ததா வந்து பார்க்கும்போது யோவான் 5வது வசனம் 28ல சொல்லி இருக்கிறார் என்று, இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம், காலம் வருகிறது அப்போது கல்லறைகளை உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்பார் என்று சொல்லி. இப்ப நாங்கள் பார்த்த முதலாவது இதுல வந்து கல்லறைக்குள்ள இறந்தோரும் அவருடைய குரலை கேட்பார். நாங்க இதை வந்து கனெக்ட் பண்றது எப்படி என்றா, முதலாவது நாங்க வாசகத்துல பார்க்கும்போது அதுலயும் நீங்க கண்டீங்கண்டா இருளில் இருப்போர் வெளிப்படுங்கள் என்று சொல்லி இருக்கப்பட்டிருக்கும்.
இறந்தவருக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடப்பட போறீங்க. உங்களுடைய பாவங்கள்ல இருந்து விடப்பட போறீங்க. உங்களுக்கு இருக்கிற அஹ், சூழ்நிலைகள் அஹ், பல்வேறு நீங்கள் நினைத்திருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் இறைவன் கூறுவது என்னென்றால், பிரச்சனைகள் சந்திக்கும் போது நீங்கள் சோர்ந்து விட வேண்டாம். முதலாவது வாசல் சொல்றது போல, நான் எப்படி அவர் வந்து எல்லா நிலைகளிலும் பாலைவனத்திலும் சரி இருளிலும் சரி உங்களுக்கு வந்து அஹ், உதவி செய்து கதைத்து உங்களுடைய பாதைகளை செப்பனிட்டு சென்றார் போல இந்த நாள் தருணத்திலும் தொடர்ந்து செய்வார். இந்த இந்த பைபிள் சொல்றது 2000 வருடங்களுக்கு முற்பட்டது எழுதப்பட்டாலும் இன்றைக்கும் அது எப்பொழுதும் வாழ்வியுடையது, நிலையானது என்று சொல்லிட்டு இந்த நேரத்தில் எனது சிறிய உரையை முடித்துக் கொள்றேன். ஆஹ் தொடர்ந்து ஒரு ப்ரைஸ் சாங் படிச்சுட்டு நாங்க இந்த டே முடிச்சுக்கணும்.